வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட்டி சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரமிட் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கொரியன் சீரிஸ் பற்றி தான். ஸோ இது வந்து ஒரு 2 months முன்னாடி வந்த ஒரு சீரிஸ். ஸோ ஒரு ரீசெண்டாக வந்த சீரிஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 10 episodes தான் இருக்குது. அது எல்லாமே 1 hourக்குள்ளே ஒரு 50 minutes டியூரேஷனில் இருக்க மாதிரியான சீரிஸ் தான் இது. ஸோ இந்த சீரிஸ் எப்போலேருந்து எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb 29 March 21 வரைக்கும் இந்த வருஷம் வந்திருக்கு. ஸோ டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க் சோ யூன், ஸ்க்ரீன் ரைட்டர் வந்து சாய் சூ யி. ஸோ இது வந்து ஒரு வெப்டூன் பேஸ் பண்ணி எடுத்த ஒரு சீரிஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ சேம் நேம் இருக்க பிரமிட் கேம்ங்கிற ஒரு வெப்டூனை பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸையும் எடுத்திருக்காங்க. ஒரு ஷார்ட் சீரிஸ், ரொம்ப விறுவிறுப்பான சூப்பரான ஒரு சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆக்ஷன், சைக்காலஜிக்கல் த்ரில்லர், ட்ராமா, இந்த ஸ்கூல் புல்லிங், ஸோ அந்த ஒரு ஃபீமேல்ஸ் என்ன சொல்ல கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், ஸோ அங்கே நடக்கிற மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் தான் இந்த ஸ்டோரி போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருந்தாங்க. போர் அடிக்கலை எந்த சீன்ஸுமே. அடுத்து என்னங்கிற அந்த ஒரு இது இருக்கும். அண்ட் டைட்டில் ட்ராக் நிஜமாகவே ரொம்ப கிராஸ்பிங்காக இருந்துச்சு. ஒரு நல்ல சீரீஸ் இந்த வருஷம் வந்திருக்க. ரீசெண்டாக பார்த்ததில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட மெயின் கேரக்டர்ஸ் பண்ணவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா போனா. ஸோ இவங்களால தான் இந்த சீரீஸ் பார்த்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ போனாக்காக அப்படி பார்த்தா, பட் சீரீஸ் ஒர்த் வாட்சிங். போனா வந்து இல்லை சங்சூஜிங்கிற அந்த மெயின் லீட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் ஜாங்தா ஏ அவங்க வந்து பெக்ஹாரின் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் ரியூதா இன் வந்து மியாங்ஜா யூன் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் காங்னா யோன் வந்து இம்யே ரிம் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் ஹாயூல்ரி அவங்க வந்து பாங் ஊயி அந்த கேரக்டர், ப்ளஸ் இவங்க எல்லாம் இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் 5 அது ஏதோ வருஷம் அவங்க அந்த இதில் எப்படியோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ஒரு கிளாஸ் மட்டும் தனியாக அந்த ஸ்கூலில் இருக்கும். அது தனியாக ஒரு அனெக்ஸ், ஒரு பில்டிங்கில் தனியாக இந்த ஒரு கிளாஸ் மட்டும் இருக்கும். மிச்சம் இருக்க ஒரு 4 கிளாஸும் வேறு மெயின் பில்டிங்கில் இருக்கும். ஸோ ஒரு 25 ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 தான் நினைக்கிறேன், நாட் ஷுர். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் கேரக்டர்ஸ் ப்ளஸ் அவங்க டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருக்க மாதிரியான சீரீஸ் தான். அண்டு யார் அவங்கவுங்க ரோலுக்கு என்ன அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணுமோ அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ மெயின் கேரக்டர்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எல்லா கேரக்டருமே உங்களுக்கு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேர் மனசில் நிற்கும். அந்த கேரக்டர் உங்களுக்கு டக்குன்னு இவங்க தான் இல்லது அப்படின்னு அந்த ஒரு இது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல ரைட்டிங் எல்லாருக்கும் இருக்குது. அண்ட் மெயின் கேரக்டருக்கு ரொம்ப சூப்பரான ரைட்டிங். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரமிடுங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு சீரீஸே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்ஸ் அந்த இந்த ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிரமிடு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மிஸ்டரிஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாமெட்ரிக்கல் ஃபார்ம் அது. ஸோ அந்த பிரமிடு அண்ட் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம். நம்மளது தமிழ் இல்லை, அது சயின்ஸில் வந்து இந்த உணவுச்சங்கிலி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரமிடோட டாப்பில் இருக்கிறது தான் வந்து அந்த என்ன சொல்ல அந்த ஒரு ரூலர் மாதிரி. அந்த பிரமிடோட டாப்புக்கு வந்து அவ்வளோ அத்தாரிட்டி. அது அந்த கீழே இருக்கவங்களால ரொம்ப இது பண்ணும் இல்லையா. நான் ஃபுட் செயினில் சொல்லலை, பட் ஜென்ரலாக நம்ம ஒரு இந்த என்ன சொல்ல இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் அது நம்ம பிரமிடை வச்சு தான் மேக்ஸிமம் அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ரியாலிட்டிலையுமே அதுதான் ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் தான். பாதி மக்கள் நம்ம இந்தியாவோட அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ 80% வெல்த் 80-20 ரேஷியோ இங்கே பேசுவாங்க இல்லையா. ஸோ 80% ஆஃப் த வெல்த் வந்து 20% ஆஃப் தட் டாப் பீப்புள்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் 20%க்கும் கம்மியான அந்த ஒரு வெல்த்து தான் மிச்சம் இருக்குது இந்த 80% ஆஃப் பீப்புள் இங்கே இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த டாப்பில் இருக்கவங்களுக்கு அந்த கீழே இருக்கவங்க நீங்கள் அடிமட்டத்தில் தான் இருக்கியா, ஸோ நீ எனக்கு கீழே தாங்கிற அந்த ஒரு ஈகோ இருக்கும் போது அதுவும் அது ஒரு ஸ்கூல், ஒரு கிளாஸ்க்குள்ளே அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரீஸ் தான் அது. ஸோ சோஷியல் ஹைரார்கி நம்மளையே அறியாமல் எவ்வளோ விஷயங்கள்ல நம்ம லைஃப்பில் ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு அதில் ஒரு சின்ன ப்ளாட்டாக இங்கே எடுத்து அதை வந்து ஒரு நல்ல சீரீஸாக கொண்டு வந்திருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ
கதை பார்த்தீங்கன்னா நம்ம சங்சுஜி இருக்காங்களா, அதாவது நம்ம போனா வந்து ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பேக்யான் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போல் ஹையர் செகண்டரி ஸ்கூலோ அது. ஸோ அங்கே வராங்க. ஸோ அவங்க வரும்போது தான் தெரியுது அங்கே வந்து ஒரு கேம் இருக்குது. மாதத்துக்கு ஒரு டைம் அந்த 4th வீக் ஆஃப் Thursday சம்திங். அப்போ வந்து இந்த ஒரு கேம் நடத்துகிறாங்க. ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து ஓட்டிங், இது பேசிக்கலி ஒரு ஓட்டிங். ஸோ அதோட பாப்புலாரிட்டி அந்த கிளாஸில் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஒரு ஹைரார்கி டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ சங்சுஜிக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவே இல்லை அங்கே என்ன நடக்குதுன்ட்டு. பட் ஏதோ ஒன்று ஆடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருப்பாங்க. பட் இந்த கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ளேயே இவங்க வந்து F கிரேடுக்கு போயிடுவாங்க. எஃப்னா இவங்களுக்கு எந்த ஓட்டுமே கிடையாது, 0. ஸோ இவங்க தான் டார்கெட் ஃபார் ஆல் த புல்லிஸ். அதாவது இந்த A கிரேடு, இந்த பிரமிடோட டாப் மோஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பீப்புளுக்கெலாம் யாரையாவது பிடிச்சி புள்ளி பண்ணிகிட்டே இருக்கணும், யாரையாவது பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட். என்ன கருமோ என்டர்டைன்மெண்ட்டோ தெரில, பட் அந்த பீப்புளுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண அந்த ஒரு ஆள் தேவை. புள்ளி பண்ணுறதுக்கெலாம் வேறு ஆள் இருப்பாங்க, பட் இந்த கேமை க்ரியேட் பண்ணதே ஒரு ஆள். நம்ம ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்கே இந்த பிள்ளை, நம்ம அந்த அமைதியாக இருக்குதுன்னு யோசிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் இந்த எல்லா வில்லத்தனத்துக்கும் காரணமாக இருக்கும். அப்படி தான் இந்த ஹாரின் ஆக்சுவலாக. ஸோ ஹாரினுக்கும் இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் செகண்ட் லீட் கேரக்டராகட்டும், இந்த மியோங் ஜாயூன். ஸோ இவங்க தான் அந்த நம்ம சங்சுஜிக்கு முன்னாடி அந்த எஃப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் நம்ம ஹாரினுக்கும் இருக்க ஒரு ப்ராப்ளம்னால, சைல்ட்ஹுட்டில் நடந்த ஒரு ப்ராப்ளம்னால நிறைய விக்டிம்ஸ் க்ரியேட் ஆகியிருக்காங்க. அந்த ஒரு ஹோல் கிளாஸே சஃபர் ஆகிருக்கு இந்த ஒரு கேம் மூலயமா. என்ன மாதிரி ஸ்டோரி ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதான் சில பீப்புள் அந்த பணம் இருக்குது, நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குங்கும் போது அந்த ஒரு சைக்கோத்தனமும் எங்கேருந்தோ சேர்ந்து வந்துடும் போல். ஸோ அந்த மாதிரி பீப்புள்கிட்ட, அதாவது ஒரு சைக்கோபாத் மாதிரி இருக்க ஒரு பீப்புள்கிட்ட ஒரு லீடர்ஷிப், ஒரு அதிகாரம் போச்சுன்னா அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு எந்தளவுக்கு டேமேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இந்த சீரீஸ் சொல்லியிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கு. ஆனால் எனக்குலாம் அந்த சீரீஸ் பார்க்கும்போது நிஜமாவே பரவாயில்ல, நம்ம ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் நல்லாவே முடிச்சிட்டோம், எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அளவுக்கு இல்லாமல் புல்லிங்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் தான் அந்த சீரீஸில் சில சீன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் கொரியாவில் இந்த புல்லிங்லாம் ரொம்ப கொஞ்சம் சாதாரணம் போல். என்ன தான் அங்கே அந்த கமிட்டிஸ் அதெல்லாம் இருந்தாலுமே அந்த கமிட்டிஸ்க்கு போய் அப்ரோச் பண்ணுறதே பெரியதாகிட்ருக்கு. ஸோ இங்கே இருக்க மாதிரி தான் பேருக்கு கமிட்டிஸ் இருக்கும், பட் நம்ம அதுக்கும் அதாவது அதுக்குள்ளேயே அந்த பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அங்கேயும் மாட்டிருக்கு. அண்ட் மோரோவர் அவங்களோட அந்த ஹைரார்கி இல்லையா, அதாவது அந்த பிரமிடில் அவங்களோட ஹைரார்கி இருக்குது இல்லையா, அது வந்து அவங்களோட சோஷியல் லைஃபுமே, அதாவது அவங்களோட பேரண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஹைரார்கி இருக்கும். ஸோ இந்த டாப்பில் இருக்கவங்க எல்லாமே ஒருத்தரெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் ஓன் பண்ணுவார், அதெல்லாம் ஒரு பெரிய குரூப். அந்த ஸ்கூலோட ஓனர், அந்த ஹாரின்லாம் வந்து ஸ்கூலோட ஓனரோட பேத்திங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை பொசிஷனில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, இவங்களோட அசோசியேட்டாக இருக்காங்க, இல்லை இவங்களுக்கு சப்ளையர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் வந்து ஒரு செகண்ட் பொசிஷனில், தேர்ட் பொசிஷனில் இவங்களுக்கும் கீழே இருக்கவங்க. ஸோ அந்த மாதிரி அப்படி அந்த கனெக்ஷன்ஸ், அந்த பாலிட்டிக்ஸ் உள்ளுக்குள்ளே என்ன சொல்ல, அவங்களுக்குள்ளேயே அந்த ஒரு கனெக்ஷன்ஸ், நீ எனக்கு கீழே தான் இருந்தாலும் நான் உனக்கு இந்த ஃபேவராக பண்ணுவேன், ஸோ நீ இப்படி இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு 24 பேர் 25 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுமே அந்த ஒரு பர்சன், அப்பாடி நான் தப்பிச்சேன், அந்த ஒரு பர்சன் எக்கேடுக்க போனாலும் போகட்டும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஸோ நமக்கே மற்றவங்கள பார்த்தா என்ன இவங்களாம் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கோவம் வர மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் நம்மளும் அதை படிப்போம், அப்பாடி நான் தப்பிச்சேன், யார் எப்படி போனால் என்ன. ஸோ ஹியூமன் நேச்சரில் இது. ஸோ அந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக நல்லாவே ப்ளே பண்ணி இந்த சீரீஸ் ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஸோ சங்சுஜி வந்ததுமே இங்கே ஒரு எஃப்பாக மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படியாவது அதை விட்டு வரணும். ஆக்சுவலாக சங்சுஜியோட அப்பா வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். ஸோ அண்டு சிங்கிள் பேரண்ட் சங்சுஜிக்கு, அவங்க அப்பா மட்டும்தான். ஸோ அம்மா இல்லைங்கும் போது ரொம்ப இண்டிபெண்ட்டாக வளர்த்துருப்பாங்க சங்சுஜியை. அவங்களுக்கு சொன்னதுமே வந்து உன்னோட பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ணணும், ஓடக்கூடாதுன்னு. ஸோ அவங்க வந்து ஒரு பிரச்சனையை எடுத்து இதை நம்ம ஃபேஸ் பண்ணணும், இந்த கேமே இல்லாமல் மாற்றணும்னு அதை கையில் எடுத்துக்கிட்டு ப்ளே பண்ணுவாங்க. அதோட ப்ளேயில் அவங்க வின் பண்ணாங்களா இல்லையா, அந்த கேம் கடைசியில் என்ன ஆச்சு, ஹாரினுக்கு என்ன ஆச்சு, இவங்க கூட இருந்த மியுங்ஜாயின் இவங்க என்ன ஆனாங்க, ஏரிம்னு ஒரு கேரக்டர் வருவாங்க, இவங்களோட ஃப்ரெண்டாக வருவாங்க. ஸோ
இன்னும் சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகுமா? அண்டு அதாவது இந்த மனுஷ மூளை தான் அப்பப்போ இந்த சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் கண்ணாப்பின்னு யோசிக்குமே. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆச்சா? அந்த கேர்ள்ஸ்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் ஆச்சா? அதுதான் ஒரு அல்டிமேட் எண்ட் ஆஃப் த சீரீஸாக எனக்கு தோணுச்சு. ஸோ ரொம்பவே நல்ல சீரீஸ். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கனாலும் கண்டிப்பாக அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டைட்டில் ட்ராக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஒரு மாதிரி கிராஸ்பிக்காக அந்த மண்டக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. சொல்ல நெக்ஸ்ட் என்ன நடக்குங்கிற அந்த விறுவிறுப்பு அப்படியே கூட்டுற மாதிரியான அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துச்சு. அந்த ஸ்டோரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ என்ன சொல்கிறது, நிறையா ப்ரைஸ் பண்ணி சொல்லலாம், அவ்வளோ இருந்துச்சு எனக்கு. நெகட்டிவ்னு சொல்லணுன்னா எனக்கு நெகட்டிவ் சொல்லணுமா அப்படி தான் தோணுது. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சீரீஸ் தான். ஸோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட். ஸோ ஆக்டர்ஸோட ஆக்டிங் பற்றிலாம் சொல்லியாங்கல்ல. ஸோ போனாவோட ஆக்டிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதில் ஆல்ரெடி 25, 21லேயுமே ஒரு ஸ்கூல் கேர்ள் ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரோலுக்கு ரொம்ப ஆப்டாக இதில் இன்னுமே நல்ல யங்காக அந்த ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நல்லாவே கொடுத்தாங்க. அண்டு அது ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பொண்ணு, தன்னோட ப்ராப்ளம் தானே இது பண்ணிப்பா அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்க பொண்ணு. அதோட பிளானிங் அந்த அதாவது ஒரு எமோஷனே இல்லாத மாதிரியான ஒரு கேரக்டராக தான் ஒரு கேரக்டர் இருக்கும். அதை வந்து ரொம்ப நல்லாவே எமோட் பண்ணியிருக்காங்க. ஒரு எமோஷன் இல்லாத பர்சனாக ரொம்ப நல்லா எமோட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவங்க ஆக்டிங். தென் அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ண ஹாருன் இருக்காங்க இல்லையா. ஸோ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெயின் கேரக்டரான ஹாருனுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதான் அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்டான ஃபேஸ். அவங்களோட ஃபேஸ் இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம் அந்த ஒரு ஃபேஸை பார்த்தா. அந்த மாதிரியான ஒரு ஃபேஸில் அவ்வளோ ஒரு வில்லத்தனத்தை கொண்டு வந்தது நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணெல்லாம் எங்கே இதெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். இவங்க தான் இதெல்லாம் பண்ணுறது ஒரு லைட்டு ஷாக்கிங் ரிவீல் மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபேஸுக்கும் அந்த கேரக்டருக்குமே அந்த ஒரு கேஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இது அவங்களோட கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். தென் யோன்ஜாங் அவங்களுமே வந்து என்ன சொல்ல, ஒரு கில்ட்லேயே இருக்க ஒரு கேரக்டர். ஏன்னா ஹாரனுக்கும் இவங்களுக்கும் இருக்க ப்ராப்ளம்னால தான் சொல்லப்போனால் அந்த ஹோல் கிளாஸே சஃபர் ஆகிருக்கும். சில விக்டிம்ஸும் க்ரியேட் ஆகிருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல, ஒரு 2 பேரோட ஒரு சின்ன சைல்டுஹுட்டில் நடந்த ஒரு சின்ன விஷயம் ஒரு கிளாஸ் ஒரு 25 பேரோட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை கொண்டு வருது. யோசித்து பார்க்கும்போது எல்லாம் எங்கெங்கே எல்லாம் இன்டர் கனெக்டட் தான் இல்லை அப்படின்னு கொஞ்சம் நான் கொஞ்சம் ஓவராக யோசித்தேன். ஸோ இவங்களோட ஆக்டிங் பற்றி சொல்லணுன்னா, ஸோ அந்த ஒரு கில்ட்லேயே இருக்க ஒரு கேரக்டர் அதை ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கில்ட்டில் இருக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் பரவாயில்ல, மற்றவங்களுக்காக நான் ஆடி வாங்கிக்கிறேன், மற்றவங்களுக்காக நான் கஷ்டப்படுறேன்னு அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப அந்த பாவமான ஒரு கேரக்டர் ரொம்ப பாவமாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை வந்து ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்னும் ஒரு உயிரோட்டமே கொடுத்து இந்த சீரீஸ் மேலே இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அந்த ஒரு ஸ்கூல் கேர்ள்ஸுங்கும் போது அதுக்கான அந்த ஒரு இன்னசென்ஸ், அந்த ஒரு அப்புறம் இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன சின்ன மெச்சூரிட்டி லெவல், ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எமோஷ்னலாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க.